வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 15/1/2025 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 2ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுதும் திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 11:43 வரை பூச நட்சத்திரம், பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை கொடுத்தாலும், சில அலைச்சல்களை கொடுத்தாலும், லாப சனி காலத்தில் பல்வேறு லாபங்களை நடத்தி காட்டி கொண்டிருக்கிற சனி பகவான் யோகத்தால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். மகாராஷ்டிர மாநிலம் சனி சிங்கனாப்பூரில் அருள்பாலிக்கூடிய சனீஸ்வர பகவான் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கிற ரிஷபராசிக்கு பயணத்தின் மூலியமாக வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பொருளாதார ரீதியாக வளர்ச்சிக்கான பயணம், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு யோகமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். ரிஷபராசிக்காரர்கள் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய நாமகிரி தாயார மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பண வருவாய் பெருகக்கூடிய நாள். லாப சனி காலத்தில் இருக்கீங்க. இந்த லாப சனியானது பல்வேறு லாபங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் வக்ரமாக இருந்து 12ஆம் இடத்துல மறைமுக வருமானத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் லாப வருமானம் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உடல் உழைப்பால் வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வீடு மண்மனை யோகத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். ராசியிலே சந்திர பகவான் பயணம் செய்தாலும் பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதால திருச்சி உறையூரில் அருள்பாலிக்கூடிய வெக்காளியம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உடல் உழைப்பால் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சிந்தனை வளமானது பெருகி அதிகார வர்க்கத்தினுடைய கதவுகளை தட்டி வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சங்கரன் கோயிலில் அருள்பாலிக்கூடிய சங்கர நாராயண மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் பண வாய்ப்பை, திடீர் யோக வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கூடிய விநாயகப் பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மகரத்தில் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய யோகத்தை பெற்று தந்தை வகையில் லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களே 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் பண வரவு, திடீர் யோகத்தை தந்து மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தொழில் வளர்ச்சிக்காக நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். விருச்சிக ராசிக்காரர்கள் சபரிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய சபரிவாசன் ஐயப்பன மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
பொங்கல் பண்டிகை நாளில் சில கருத்து மோதல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நல்ல நாளில் இறை வழிபாட்டின் மூலியமாக அத்தனையும் சரி செய்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குரு பகவான் வக்ரமாக இருந்து யோகத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நாளில் தஞ்சாவூர் அருகே தென்குடி திட்டையில் அருள்பாலிக்க குரு பகவான் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக சந்திராஷ்டம நாளிலும் சாதித்து காட்டினேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு யோகத்தை மேலும் யோகமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வாய்ப்புகளின் மேல் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சென்னை திருவான்மூரில் அருள்பாலிக்கூடிய பாம்பன் சுவாமிகள் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் நோய் தீர்க்கும் யோகம் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு உறவுகளோடு பகை விலகக்கூடிய நாள், உன்னதமான நல்ல நிலையை அடையக்கூடிய நாள். இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் வாய்ப்பையும் திடீர் உறவுகளோடு நல்ல நட்பையும் பொங்கல் பண்டிகையில் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் மீனராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய வரதராஜ பெருமாள் மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கலில் உழவர் திருநாளின் மிக முக்கியமான நிகழ்வு இந்த மாட்டுப்பொங்கல். உழவுக்கு பயன்படக்கூடிய மாடுகளை, ஜீவராசிகளை நன்றி உணர்வோடு நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் அனைவரும் மாட்டுப் பொங்கலிட்டு உறவுகளோடு பொங்கல் திருநாளை கொண்டாடி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.